எவ்ரி மந்த் சிங்கிள் பில்லில் 2000 அண்ட் அபவ் வரவங்களுக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் மந்தில் ஒரு லக்கி ட்ரான்னு வைப்போம். அதில் 5 பேர் செலக்ட் பண்ணி எட்டர்னல் நரிஷ்மெண்ட் கிட் அப்படின்னு ஒரு கிஃப்ட் பேக் கொடுப்போம். இந்த மாதம் 5 பேர் வந்து செந்தில்நாதன், டாக்டர் ரஞ்சினி கேளம்பாக்கம், பிச்சைமணி கொடுங்கியூர், வியாஸ் பாலவாக்கம், போனாமேடாக்கம். இந்த 5 பேருக்கும் இன்னைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். வீட்டூன்ல இருந்து பீட்ரூட் ஹெல்தி வீட் காம்போ. healthy இந்த காம்போல பீட்ரூட் மால்ட், ஏபிசி மால்ட், நட் ஸ்ட்ரீட் அண்ட் கேரட் மால்ட் அண்ட் செவ்வாழை மால்ட் இருக்கு. குழந்தைங்களுக்கு டெய்லி அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் சுகர் இருக்கிற கண்டென்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். இதில் 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு போர் அடிக்காமல் இதை நீங்கள் கலந்து கொடுக்கலாம். ஹாட்டான பாலில் ஜஸ்ட் 1 ஸ்பூன் கலந்து கொடுத்து பாருங்கள், யாரும் வேணானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஊலாங்கிற ஒரு பேக்லெஸ் டீ கான்செப்ட் இருக்குது. அதுலேருந்து அசார்ட்டட் க்ரீன் டீ பேக் அதுவும் அனுப்புகிறோம். அதில் ஒரு 15 டீ பேக்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும். ஸ்ட்ராபெரி, துளசி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எப்படி போடுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த சின்ன வீடியோவில் பார்த்துக்கோங்க. வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது ட்ரை பண்ணுங்கள். இதோட ஒரு பேம்போ ஸ்பீக்கரும் வருது. ஸோ கமான் கைஸ், நெக்ஸ்ட் மந்த் மார்ச் எண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், அதில் இன்னும் நல்ல ஒரு பெரிய கிஃப்ட்டு காத்திருக்கு. ஸோ கமான். Let me show you the best way to brew Ola through dip. First, take the dip. Take a large 200 to 250 ml large mug. Place the dip first into the cup, not pour boiling water. Take completely boiled water and just pour it over the through dips. Let it steep for 5 minutes. So it's 5 minutes and the dip is ready. And in case if you want to brew the next cup, what you can simply do is take out the dip, place it in a cup, pour boiling water and steep it for 5 minutes. Simple. And in case if you want to brew the next day, you can simply keep it in a fridge and enjoy the next day. Just pour boiling water over it and let it steep for 5 minutes. Same process.